So welcome students. இன்னைக்கு நம்ம CBSE 12th மேக்ஸில் யூனிட் 12 லீனியர் ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். ஸோ அதோட சம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சில இன்ட்ரோடக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு டேரெக்டாக எக்ஸைஸ் 12.1 போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லீனியர் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ லீனியர் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் இன் பிஸ்னஸ் வாண்ட் டு மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் மணி அவர் லிமிட்டட் ரிசோர்ஸஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் மணி லேபர் எக்ஸ்பென்ஸ் த லிமிட்டேஷன் ஆன் ரிசோர்ஸ் கேன் எக்ஸ்பிரஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ரிசர்ச் மணி லேபர் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். மணி தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். அதே மாதிரி லேபர்ஸ் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா வரக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஸோ அது எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். த லிமிட்டேஷன் ஆன் ரிசோர்ஸ், ஸோ அந்த நம்ம யூஸ் பண்ணுற ரிசோர்ஸ் எல்லாமே கரெக்டாக லிமிட்டேஷனாக அதை வந்து நம்ம ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு லீனியர் கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்றது. ஓகே, ஸோ அடுத்து லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படின்னா ஸோ அந்த இப்போ நான் சொன்னதில் வந்து அந்த டெசிஷன் மேக்கிங், ஸோ பிஸ்னஸில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கிறதுக்கோ இல்லை மினிமம் வேல்யூ கிடைக்கிறதுக்கோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறது தான் உங்களுக்கு என்னது லீனியர் ப்ரோக்ராமிங். ஸோ அந்த லீனியர் எக்ஸ்பிரஷன் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் லீனியர் இன் ஈக்குவேஷன்ஸ் ஆர் லீனியர் இன் கன்ஸ்ட்ரெயின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் ஆப்டிமல் வேல்யூ. ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா சேம் நான் முன்ன சொன்ன அதே கான்செப்ட் தான். அந்த லீனியர் கன்ஸ்ட்ரெயின்ட்டை மேக்ஸிமம் பண்ணுறதுக்கோ இல்லை மினிமம் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுற நேம் தான் நம்ம என்னது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ லீனியர் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னென்னு சொன்னேன். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் ரிசோர்ஸ் எல்லாமே லீனியர் ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் லீனியர் கன்ஸ்ட்ரெயின்ட். அந்த லீனியர் கன்ஸ்ட்ரெயின்ட்டை மேக்ஸிமைஸ் கொண்டு வரதோ மினிமைஸ் கொண்டு வரதோ அதுதான் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஆப்டிமல் வேல்யூன்றது அந்த மேக்ஸிமல் ஆர் மினிமல் வேல்யூ, அந்த வேல்யூ தான் உங்களுக்கு என்னது ஆப்டிமல் வேல்யூ அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ ரொம்ப ஈஸியான யூனிட் இது. ஸோ இதை பார்த்து ஒன்று ஒன்றா நான் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸைஸ் 12.1 ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் 12.1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மேக்ஸிமைஸ் z ஈக்குவல் டு 3x + 4yன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் மேக்ஸிமைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற வேர்டு மேக்ஸிமைஸாக மினிமைஸான்னு கிளியராக பார்த்துக்கணும். ஸோ மேக்ஸிமைஸ் z ஈக்குவல் டு 3x + 4y. ஸோ சப்ஜெக்ட் டு கன்ஸ்டன்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து x + y less than or equal to 4, x greater than or equal to 0 and y greater than or equal to 0. ஸோ என்ன சொல்கிறேன்னு கான்செப்ட் கிளியராக கவனிச்சுக்கோங்க. இதே கான்செப்ட் தான் எல்லா கொஷனும் நம்ம போட போகிறோம், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா சொல்யூஷன். ஸோ என்ன பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு மேக்ஸிமைஸ் டு மேக்ஸிமைஸ். ஸோ எந்த வேல்யூ z ஈக்குவல் டு 3x + 4y. ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட் ஓகே. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒன்று x + y less than or equal to 4, கமா x greater than 0, கமா y greater than 0, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இந்த மேக்ஸிமைஸ் கொடுத்துருக்கிறத விட்டுருங்க. சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கிராஃப் ட்ரா பண்ணணும். ஸோ ட்ரா கிராஃப். ஸோ x + y இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் நமக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. x + y ஈக்குவல் டு 4க்கு நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுறோம், சரிங்களா. ஸோ இப்போது x + y ஈக்குவல் டு 4. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த லோயர் கிளாஸில் ஃபார்ம் பண்ணி இப்போ டேபிள் போடுவோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ x + y ஈக்குவல் டு 4னா ஸோ முதல்ல பாயிண்ட்ஸ் ஓகே. ஸோ நமக்கு ரெண்டு பாயிண்ட் போதும். ஸோ ஒன்று xy, ஸோ அடுத்து ஒன்று எக்ஸோட பாயிண்ட் ஒன்று, ஒய்யோட பாயிண்ட் ஒன்று. ஸோ இப்போ இங்கே xyன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸோட பாயிண்ட்டு 0ன்னு வர மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இன்னொரு பாயிண்ட்டு ஒய்யோட பாயிண்ட்டு 0 வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது எக்ஸோட பாயிண்ட்டு இந்த ஈக்குவேஷனில் 0 போட்டால் என்ன வரும்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ x + y ஈக்குவல் டு 4. ஸோ நான் எக்ஸோட பாயிண்ட்டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 0 + y ஈக்குவல் டு 4. ஸோ எனக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே 4 எழுதிடுங்க. ஸோ இதே இன்கேஸ் நான் ஒய்யோட பாயிண்ட்டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது x + 0 ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸோட பாயிண்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடச்சிரும், 4ன்னு கிடச்சிரும். ஸோ எல்லா கொஷினுக்கும் இந்த பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு 0 வச்சு நீங்கள் போட்டுருங்க. எக்ஸோட பாயிண்ட்டு 0 1, ஒய்யோட பாயிண்ட்டு 0 1. என்ன ஆன்சர் கிடைக்கும், இங்கே என்ன ஒய் கிடைக்கும்,
இங்கே என்ன எக்ஸ் கிடைக்குன்னு போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிவிட்ட உடனே நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு கிராஃப் ட்ரா பண்ணணும். ஸோ இதுக்கு கிராஃப் ட்ரா பண்ணி ஃபீஸபிள் ரீஜன் என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த கிராஃப் போடுறது வந்து நீங்கள் ரஃப் ஷீட் இதிலே போட்டால் கொஞ்சம் உங்களுக்கு என்ன வருதுன்னா அக்யூரேட்டாக வராது. ஆனால் அந்த கிராஃப் ஷீட்டில் போட்டிங்க அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு ஆன்சர் இப்போ இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ 0,41 4,01. ஸோ கிராஃப் ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன வருதா இருக்குது, 4 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இது வரைக்கும் தான் இருக்குது எனக்கு 4. ஸோ 1, ஸோ 2, ஸோ 3, ஸோ 4, ஓகே 5. ஸோ 5 வரைக்கும் போதும், ஏன்னா இங்கே இருக்கிறதே 4 தான் எனக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 1, ஸோ 2, ஸோ 3, ஸோ 4, ஸோ 5. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 0,4. ஸோ 0,4ன்ற பாயிண்ட் எனக்கு இங்கே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 4,0. ஸோ 4,0ன்ற பாயிண்ட் இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 0,4. ஸோ இது 4,0. ஸோ இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன், பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ இது ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த பாயிண்ட் என்னது உங்களுக்கு ஓ. ஸோ 0,0. ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் கிரேட்டர் தென் 0, ஸோ ஒய்யும் கிரேட்டர் தென் 0. அப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபீஸபிள் ரீஜன் ட்ரா பண்ணணும். ஸோ ஃபீஸபிள் ரீஜன் இந்த 2 பாயிண்ட்டுக்கும் டுவர்ட்ஸ் ஆரிஜின் வருதா அவே ஃப்ரம் ஆரிஜின் தான் செக் பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த கிராஃப் ட்ரா பண்ணிவிட்டு அடுத்து செகண்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னா புட் 0,0 இன் இன்இக்வாலிட்டி. இது எல்லாத்துக்கும் ஒரே காமன் ஸ்டெப் தான். நான் இப்போ சொல்கிற ஒரே ஸ்டெப்பு தான் எல்லா கொஷனுக்கும். புட் 0,0 இன் இன்இக்வாலிட்டி. ஸோ உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன உங்களுக்கு 0. ஸோ ஒய்யோட வேல்யூ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. இப்போ எனக்கு 0 + 0 என்னது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ 0 வந்து எனக்கு என்னது 4 விட கம்மி தான். ஸோ அப்போ எனக்கு என்னது ட்ரூ. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூன்னு வந்தால் ஆஃப் பிளேன் இஸ் டுவர்ட்ஸ் ஆரிஜின். ஸோ இன்கேஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு வந்ததுன்னா ஆஃப் பிளேன் இஸ் அவே ஃப்ரம் ஆரிஜின். புரியுதுங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த கண்டிஷன் என்ன வந்திருக்கு, ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ ட்ரூன்னு வந்தால் எனக்கு கிராஃப் எப்படி வரும்னு பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு இதுதான் ஆஃப் பிளேன். ஸோ ஆஃப் பிளேன் எப்படி வரும், டுவர்ட்ஸ் ஆரிஜின், ஆரிஜினை நோக்கி வரும். ஆஃப் பிளேன் இஸ் அவே ஃப்ரம் ஆரிஜினா ஆரிஜினை விட்டு வெளியே போகும். ஸோ இப்போ எனக்கு வந்திருக்கிறது டுவர்ட்ஸ் ஆரிஜின். ஸோ எப்படி வரும் கிராஃபு, ஸோ இதுதான் கிராஃப். ஓகே, ஸோ அப்போ இந்த பாட்டு தான் எனக்கு என்னது ஃபீஸபிள் ரீஜியன். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட் இதுதான் கிராஃப். ஓகே, ஸோ ஆஃப் பிளேன் இஸ் டுவர்ட்ஸ் ஆரிஜின், therefore feasible region lies in எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது, எனக்கு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஃபீஸபிள் ரீஜன், அந்த ரீஜன் பாயிண்ட் என்னென்னு எழுதிடுறேன். ஸோ ஃபீஸபிள் ரீஜன் எனக்கு என்னென்ன பாயிண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கிராஃப் பார்த்தாவே தெரியும். ஸோ ஓ ஏ பி ஓ. ஓகே, ஸோ அப்போ ஃபீஸபிள் ரீஜன் எனக்கு என்னது ஓ ஏ, ஸோ பி, ஸோ ஓ. இதுதான் எனக்கு ஃபீஸபிள் ரீஜன். ஓகே, இது செகண்ட். அடுத்து தேர்ட் ஸ்டெப் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணிருக்கேன், கிராஃப் எழுதி பாயிண்ட்ஸ் என்னென்னு பிளாட் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் ஸ்டெப்பு இன்இக்வாலிட்டி டுவர்ட்ஸ் ஆரிஜின் அவே ஃப்ரம் ஆரிஜின் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணால் கார்னர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், முக்கியமானது. ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபீஸபிள் ரீஜன். ஓகே, ஸோ இப்போ கார்னர் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபீஸபிள் ரீஜன் என்ன, எனக்கு இந்த கிராஃப் வச்சு தான் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ என்னென்ன கார்னர் பாயிண்ட் வந்திருக்கு, ஸோ ஃபஸ்ட் எடுக்கு 0,0, அடுத்து கார்னர் பாயிண்ட்டு 4,0, அடுத்து கார்னர் பாயிண்ட்டு 0,4. ஸோ இதுதான் எனக்கு ஃபீஸபிள் ரீஜன். இந்த ஃபீஸபிள் ரீஜனோட கார்னர் பாயிண்ட் என்னென்னு பாருங்கள், 0,0, 4,0, 0,4. இந்த 3 ரீஜன் எடுத்துக்கிறேன். ஸோ the corner points of feasible region are O 0,0, ஸோ அடுத்து A 4,0, அடுத்து B
0, 4. ஸோ இது எல்லாமே எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், z equal to 3x plus 4y. இந்த ஈக்குவேஷனில் ஒன்று லைனாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது மேக்ஸிமைஸ் கண்டுபிடிக்கணுன்றாங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்குறங்க ஈக்குவேஷனில் நீங்கள் பாயிண்ட்ஸ் ஒன்று எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு தான் நான் மேக்ஸிமைஸ் எந்த பாயிண்ட் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட்டு, ஸோ கார்னர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ கார்னர் பாயிண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு z equal to 3x plus 4y. ஓகே, ஸோ கார்னர் பாயிண்ட் எனக்கு என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு O 0, 0, 0, 0. ஸோ A 4, 0. ஸோ நெக்ஸ்ட்டு B 0, 4. இந்த 3 தான் எனக்கு கார்னர் பாயிண்ட். இந்த 3 கார்னர் பாயிண்ட்ஸும் நான் இப்போ இதில் z equal to 3x plus 4y சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு z equal to 3x plus 4y z equal to 3 into x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ எனக்கு 0. ஸோ 3 into 0 plus 4 into 0. ஸோ டோட்டல் ஆன்சர் எனக்கு என்ன தான் 0. அடுத்து செகண்ட் பாயிண்ட் z equal to, ஸோ 3 into x ஓட வேல்யூ என்னது 4 plus y ஓட வேல்யூ என்னது 0. ஸோ 3 into 4 12, 12 plus 0 0, sorry 12 plus 0 12. ஸோ தேர்டு z equal to 3 into 0 plus 4 into y ஓட வேல்யூ 12, y ஓட வேல்யூ 4. ஸோ x ஓட பாயிண்ட் 0, y ஓட பாயிண்ட் 4. ஸோ 4 into 4 எனக்கு என்னது 16. ஸோ இப்போ இதில் எனக்கு மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேக்ஸிமைஸாக மினிமைஸான்னு பார்க்கணும். ஸோ கொஷினில் எனக்கு கேட்டிருக்கிறது மேக்ஸிமைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மேக்ஸிமைஸ்னால் இதில் எனக்கு எது மேக்ஸிமைஸ் வேல்யூன்னு பார்க்கணும். ஸோ இதில் எது எனக்கு மேக்ஸிமைஸ் வேல்யூ, ஸோ இந்த வேல்யூ தான் மேக்ஸிமைஸ். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் எனக்கு என்ன வந்துடும்னா, therefore மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் z is at 16. ஸோ எனக்கு 16 தான் மேக்ஸிமம் வேல்யூ. அட் எந்த பாயிண்டில், அட் பாயிண்ட் B 0, 4, 0, 4ன்ற பாயிண்டில் மேக்ஸிமம் கிடைக்குதுன்றாங்க. புரிஞ்சுதுங்களா கான்செப்ட்? இது ஃபஸ்ட் ரோ. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள். செகண்ட் கொஷின் சேம் தான், பட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மினிமைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமைஸ்ன்னு கொடுத்துட்டு z equal to minus 3x plus 4y subject to constraint கொடுத்து 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று x plus 2y less than or equal to 8. ஸோ நெக்ஸ்ட்டு 3x plus 2y less than or equal to 12. ஸோ அடுத்து x greater than 0, y greater than 0. புரியுதுங்களா? ஸோ இந்த மினிமைஸ்ன்ற வேர்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, சேம் அதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு கிராஃப் ட்ரா பண்ணணும், பாயிண்ட் பிளாட் பண்ணிடுங்க. ஸோ ஆனால் இப்போ நமக்கு இங்கே 2 ஈக்குவேஷன் இருக்குது. இந்த மேக்ஸிமைஸ் இந்த z ஈக்குவேஷனை விட்டுருங்க, அது இல்லாமல் இங்கே 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ என்னென்னது, ஃபஸ்ட்டு ட்ரா த கிராஃப் ஆஃப், ஸோ இது எதுக்கு, ஒன்று x plus 2y equal to 8. ஸோ அடுத்து இன்னொன்று என்னது, 3x plus 2y equal to 12. ஸோ இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணணும், டேபிள் ட்ரா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸோட பாயிண்ட் 0 வரும்போது என்ன வரும், ஸோ நெக்ஸ்ட்டு ஒய்யோட பாயிண்ட் 0 வரும்போது என்ன வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு எக்ஸோட பாயிண்ட் இங்கே 0 வரும்போது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட் 0ன்னு வந்துடும். ஸோ 2y equal to 8. ஸோ ஒய்யோட வேல்யூ எனக்கு என்னென்னு கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். ஸோ ஒய்யோட பாயிண்ட் 0ன்னு வரும்போது ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னென்னு கிடைக்கும், 8ன்னு மட்டும் கிடைக்கும். ஸோ இது எக்ஸ் ப்ளஸ் 2y equal to 8. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரு ஈக்குவேஷன் முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். புட் 0, 0 இன்இக்வாலிட்டி. ஸோ எந்த ஈக்குவேஷன், எக்ஸ் ப்ளஸ் 2y less than or equal to 8. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ ரெண்டுத்துலேயுமே 0 + 2 × 0
less than or equal to 8. So 0 plus 0 then என்ன தான் வரப்போகுது 0 தான். So 0 less than or equal to 8 என்றது 2. ஸோ அப்போ ட்ரூ அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும், ஆஃப் பிளேன் டுவர்ட்ஸ் ஆரிஜின் தான். ஃபால்ஸ்னால் மட்டும்தான் அவே ஆரிஜின். ஸோ ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ டுவர்ட்ஸ் ஆரிஜின். சேம் இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது, அதுக்கும் இதே மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ செகண்டு, இது ஃபஸ்ட்டு. ஸோ செகண்ட் என்ன இருக்குது, 3x + 2y ஈக்குவல் டு 12. சேம் இதே மாதிரி இதுக்கும் டேபிள் போட்டுருங்க. ஸோ xy, ஸோ எக்ஸோட பாயிண்ட்டு 0, ஒய்யோட பாயிண்ட் இந்த இடத்துல 0. ஸோ எக்ஸோட பாயிண்ட் எனக்கு 0ன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக 2y ஈக்குவல் டு 12ன்னு வந்துடும். ஸோ y ஈக்குவல் டு என்னன்னு கிடச்சிடும், 6ன்னு கிடச்சிடும். ஸோ ஒய்யோட பாயிண்ட்டு 0ன்னு வரும்போது எனக்கு என்ன கிடச்சிடும், 3x ஈக்குவல் டு 12ன்னு கிடைக்கும். ஸோ x ஈக்குவல் டு 12/3, ஸோ என்ன கிடச்சிடும், 4ன்னு கிடச்சிடும். ஓகே, சேம் அதே மாதிரி புட் 0,0 இன்இக்வாலிட்டி. ஓகே, ஸோ 3x + 2y less than or equal to 12. ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன வரும், 0 less than or equal to 12. ஸோ ட்ரூ. ஸோ அப்போ இங்கே எனக்கு ட்ரூன்னு வந்துச்சு. ஸோ ஆஃப் பிளேன் டுவர்ட்ஸ் ஆரிஜின். புரியுதுங்களா? ஸோ ரெண்டுமே எனக்கு இப்போது டுவர்ட்ஸ் ஆரிஜின். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், கிராஃபில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கேயே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இப்போ இதோட பாயிண்ட் நான் இங்கே கீழே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட் கொஷின் கிராஃப், இது விட்ருங்க. ஸோ செகண்ட் கொஷின் கிராஃப் பண்ணுங்கள். ஸோ நமக்கு 6 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருது. ஓகே, ஸோ அப்போது 0,4 8,0 வருது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எது வரைக்கும் எடுத்துக்கலாம், 8 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அப் டு 8. ஸோ ஒய் ஆக்சிஸ் எது வரைக்கும் எனக்கு போதும், 6 வரைக்கும் போதும். ஸோ 1, ஸோ 2, ஸோ 3, ஸோ 4, ஸோ 5, ஸோ 6. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு ஓ. ஸோ 0,0. ஸோ பாயிண்ட் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 0,4. ஸோ 0,4ன்றது எங்கே வரும், ஸோ இந்த இடத்துல 0,4. ஸோ நெக்ஸ்ட்டு 8,0. ஸோ இந்த பாயிண்ட்டு 8,0. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லைன் ட்ரா பண்ணிடுறேன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 0,6 4,0. ஸோ 0,6. ஸோ இந்த பாயிண்ட் 0,6. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 0,6 இது கிடையாது, எக்ஸ் ஆக்சிஸ்லேயே போட்டேன், ஒய் ஆக்சிஸில் வரும். ஸோ 0,6. ஸோ 0,6ன்றது எங்கே வரும், ஸோ இந்த இடத்துல. ஸோ 0,6. ஸோ அடுத்து 4,0. ஸோ இது 4,0. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த 2 லைன் கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுமே என்ன சொல்கிறாங்கன்னா டுவர்ட்ஸ் ஆரிஜின் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, ஒய் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கும் செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் சேர்த்து ஃபீஸபிள் ரீஜன் எங்கே வருதுன்னு பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட லைன். ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷனோட லைன். ஸோ இது ரெண்டுமே எனக்கு காமன் பாயிண்ட் இங்கே தான் வருது. ரெண்டுமே எனக்கு என்ன தான், டுவர்ட்ஸ் ஆரிஜின் தான். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் டுவர்ட்ஸ் ஆரிஜின் தான், செகண்ட் ஈக்குவேஷனும் டுவர்ட்ஸ் ஆரிஜின் தான். ஸோ அப்போ ரெண்டுமே எனக்கு காமன் பாயிண்ட் எங்கே வருது, ஸோ இந்த இடத்துல வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு இதோட காமன் பாயிண்ட்டும் இங்கே கிடைக்குது. ஸோ இதோட காமன் பாயிண்ட் எனக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல கிராஃபில் பார்த்தாவே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதோட மீட்டிங் பாயிண்ட்டோட பாயிண்ட் என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ இதோட மீட்டிங் பாயிண்ட் எனக்கு என்னது, ஸோ இதோட பாயிண்ட் எக்ஸ் வந்து 2. ஸோ இதோட பாயிண்ட் ஒய் வந்து எனக்கு என்னது 3. ஸோ இதோட மீட்டிங் பாயிண்ட்டோட பாயிண்ட் எனக்கு என்னது 2,3. ஓகே, ஸோ இந்த லைனோட ஃபீஸபிள் ரீஜன் இந்த இடத்துல டுவர்ட்ஸ் ஆரிஜின் இங்கே வருது. இந்த லைனோட
பாயிண்ட் இங்கே வருது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமன் பாயிண்ட் ஃபீஸபிள் ரீஜன் எங்கே வருது? ஸோ இந்த பார்ட்டு தான். புரியுதுங்களா என்ன சொன்னேன்ட்டு? ஸோ இந்த லைனுக்கு டுவர்ட்ஸ் ஆரிஜின்னா இப்படி வருது. ஸோ இந்த லைனுக்கு டுவர்ட்ஸ் ஆரிஜின்னா இங்கே வருது. ஸோ ரெண்டுத்துக்குமே காமன் பாயிண்ட் இங்கே வருது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2,3 கிராஃபில் இந்த இடத்துல மீட்டிங் பாயிண்ட் தான் நான் 2,3 சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம எலிமினேஷன் மெத்தடில் போட்டாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 3x + 2y = 12ம் x + 2y = 8 எடுத்து நான் இப்போ எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணாலும் இப்போ எனக்கு இந்த மீட்டிங் பாயிண்ட் 2,3 இருக்குது பார்த்தீங்களா? இதோட ஆன்சர் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஸோ அதையும் போட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ கவனிங்க நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் சொன்னேன். என்னென்னது? ஒன்று வந்து 3x + 2y = 12, இன்னொன்று x + 2y = 8. ஸோ 3x + 2y = 12, x + 2y = 8. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் எலிமினேஷன் மெத்தடில் போடுறேன். ஸோ டேரெக்டாகவே சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைச்சிரும்? மைனஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ என்ன ஆயிருன்னா 2x = 8ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 2x = 4, சாரி கட்டு தான். ஸோ 2x = 4ன்னு கிடைக்கும். ஸோ x = எனக்கு என்னதும் 4/2 2ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 2 + 2y = 8. ஸோ 2y = 6ன்னு வரும். ஸோ ஒய்யோட வேல்யூ எனக்கு என்னது 3. ஸோ x = 2, y = 3. ஸோ இந்த ஈக்குவேஷன் எலிமினேஷன் மெத்தடில் போட்டாலும் உங்களுக்கு கிராஃபில் மீட்டிங் பாயிண்ட்டும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம ஃபீஸபிள் ரீஜன் போடுறோம். ஸோ இந்த ஃபீஸபிள் ரீஜன் எனக்கு என்னது? ஸோ இந்த பாயிண்ட் O. ஸோ அடுத்து இந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன்? ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து இந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன்? சின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஃபீஸபிள் ரீஜன் இது எனக்கு O, A, B, C, O. இதுதான் எனக்கு ஃபீஸபிள் ரீஜன். O, A, B, C, O. இந்த 5 பாயிண்ட் எழுதிக்கிறேன். என்னென்ன பாயிண்ட்டு? 0,0, 4,0, 2,3, 0,4. இந்த 5 பாயிண்ட்டுமே எனக்கு என்னது? ஃபீஸபிள் ரீஜன். ஓகே. ஸோ த கார்னர் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபீஸபிள் ரீஜன். ஃபீஸபிள் ரீஜன் முதல்ல கார்னர் பாயிண்ட் என்னென்னு எழுதிடலாம். ஸோ இந்த O 0,0ன்றது நம்ம எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும், மாறாது. ஸோ Z = என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில்? -3x + 4yன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு O 0,0ன்னு எடுக்கிறேன். ஸோ இசட்டோட வேல்யூ நம்ம ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 தான் கிடைக்கும். ஸோ அடுத்து பாயிண்ட் A கிராஃபிங் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ O கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து A. ஸோ A வந்து எனக்கு என்னது? 4,0. ஸோ 4,0 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ Z = -3 × 4 + 4 × 0. ஸோ -12 + 0. ஸோ என்னது? -12. ஸோ அடுத்த பாயிண்ட்டு B 2,3. ஸோ B 2,3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ -3 × 2 + 4 × 3. ஸோ -6 + 12. ஸோ 12 - 6 என்னது? 6. அடுத்து B. அடுத்து என்ன பாயிண்ட்டு? C. ஸோ சியோட பாயிண்ட் 0,4. ஸோ Z = -3 × 0 + 4 × 4. ஸோ 0 + 16. ஸோ 16. ஓகே. ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் நமக்கு என்னது? கார்னர் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த கார்னர் பாயிண்ட்ஸ்லேருந்து அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கொஷின்னு பாருங்கள். மேக்ஸிமமாக மினிமன்றது கிளியராக பார்க்கணும். ஸோ கொஷினில் அவங்க கொடுத்துருக்கிறது இப்போ மினிமைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எது நமக்கு இதில் மினிமம் நம்பர்? -12ன்றது தான் மினிமம் நம்பர். ஸோ இதுதான் மினிமம். ஸோ அப்போது தேர்ஃபோர் minimum value of Z is -12 at point. So in the point A 4,0.
ஸோ இதுதான் ஆன்சர் செகண்ட் ஒன். ஓகே, ஸோ அடுத்து தேர்டு கொஷின் பாருங்கள். ஸோ திருப்பி தேர்டு கொஷின் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, z equal to 5x plus 3y subject to constraint 3x plus 5y less than or equal to 15, 5x plus 2y less than or equal to 10, x greater than or equal to 0, y greater than or equal to 0. சரிங்களா? ஸோ இப்போ இந்த z equal to 5x plus y தான் நமக்கு மேக்ஸிமைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் எப்பயும் போல் இது என்ன பண்ணுறோம், ரெண்டுத்துக்கும் நம்ம கிராஃப் கண்டுபிடிச்சி அடுத்து இன்இக்வாலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா த கிராஃப் ஆஃப் ஃபஸ்ட்டு 3x plus 5y ஈக்குவல் டு 15. ஓகே, சேம் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ எக்ஸ் ஒய், ஸோ எக்ஸோட பாயிண்ட் 0ன்னு எடுத்துக்கோங்க, ஒய்யோட பாயிண்ட் 0ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸோட பாயிண்ட் 0ன்னு எடுக்கும்போது 5y ஈக்குவல் டு 15, ஸோ ஒய் ஈக்குவல் டு எனக்கு என்னென்னு கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். ஸோ ஒய்யோட பாயிண்ட் 0ன்னு எடுக்கும்போது 3x ஈக்குவல் டு 15, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து புட் 0,0 இன் இன்இக்வாலிட்டி. ஸோ ஈக்குவேஷன் அது 3x plus 5y less than or equal to 15. ஸோ அப்போ 3 into 0 plus 5 into 0 less than or equal to 15. அப்போ 0 தான் வரப்போகுது, 0 less than or equal to 15. ஸோ 0 less than or equal to 15ன்றது ட்ரூ தான், 0 வந்து 15ஓட கம்மி தான். ஸோ அப்போ என்னது, ஆஃப் பிளேன் டுவர்ட்ஸ் ஆரிஜின். ஓகே, ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு கிராஃப் கண்டுபிடிக்கணும். 5x plus 2y less than or equal to 10. ஸோ இந்த இடத்துல லெஸ் தென் தேவையில்லை, நம்ம கிராஃப் கண்டுபிடிக்கிறதுனால ஈக்குவல் இருந்தால் போதும். ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ஒய், ஸோ எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 0னா இருக்கும்போது ஸோ 2y ஈக்குவல் டு எனக்கு என்னென்னு கிடைக்கும், 10ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிரும், 5ன்னு கிடச்சிரும். ஒய்யோட வேல்யூ 0ன்னு இருக்கும்போது ஸோ இந்த பார்ட் எனக்கு 0 ஆயிடும். ஸோ அப்போ 5x ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸோட பார்ட் எனக்கு என்ன கிடச்சிரும், 2ன்னு கிடச்சிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு புட் 0,0 இன் இன்இக்வாலிட்டி. ஸோ ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5x plus 2y less than or equal to 10. So 0 plus 0 less than or equal to 10 தான். So 0 less than or equal to 10 true. அப்போ என்ன அர்த்தம், half plane towards origin. ஓகே, ஸோ ரெண்டுமே இப்போ towards origin. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு கிராஃப் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸோ 0,3 கொடுத்துருக்காங்க, அடுத்து 5. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும். ஸோ ஒய் ஆக்சிஸ்லேயும் 5 இருந்தால் போதும். ஓகே, ஸோ 1 2 4 5. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 1, ஸோ 2, ஸோ 3, ஸோ 4, ஸோ 5. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பாருங்கள், 0,3. ஸோ 0,3ன்ற பாயிண்ட் எங்கே வரும், ஸோ இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு 5,0. ஸோ 5,0ன்ற பாயிண்ட் இங்கே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அடுத்து 0,5. ஸோ 0,5ன்ற பாயிண்ட் இங்கே வரும். அடுத்து 2,0. ஸோ இங்கே 2,0.
ஸோ அடுத்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது ரெண்டுமே நமக்கு என்ன தான் சொல்கிறாங்க, டுவர்ட்ஸ் ஆரிஜின். ஸோ இந்த பாயிண்ட்டும் டுவர்ட்ஸ் ஆரிஜின், ஸோ இந்த பாயிண்ட்டும் டுவர்ட்ஸ் ஆரிஜின். ஸோ இது ரெண்டுத்துக்குமே காமனான பாயிண்ட் என்னென்னு பாருங்கள். ஸோ இதுதான் நமக்கு காமனான பாயிண்ட். ஸோ இதுதான் ஃபீஸபிள் ரீஜன். ஸோ இதுவும் டுவர்ட்ஸ் ஆரிஜின், இதுவும் டுவர்ட்ஸ் ஆரிஜின். ஸோ இது டுவர்ட்ஸ் ஆரிஜின் வரும்போது ஸோ இந்த பார்ட்டு ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த பார்ட் டுவர்ட்ஸ் ஆரிஜின் வரும்போது ஸோ இது ஃபுல்லாக வரும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபீஸபிள் ரீஜன் எது? ஸோ இந்த ரீஜன். ஸோ இதுதான் ஃபீஸபிள் ரீஜன். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் என்னன்றது நம்ம கிராஃபில் பார்த்தாவே நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த பார்ட். ஓகே, ஸோ நமக்கு இங்கே என்ன வருது? ஸோ இந்த இடத்துல எனக்கு 1ன்னு வருது. ஸோ இந்த இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வருது? டெசிமலில் கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்றத ஸோ இது வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன். ஸோ O 0,0. ஸோ இந்த பாயிண்ட் A, ஸோ இந்த பாயிண்ட் B, ஸோ இந்த பாயிண்ட் C. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் கிராஃப் பாயிண்ட் என்னன்றது கரெக்டாக என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எலிமினேஷன் மெத்தடில் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக அதில் என்ன பாயிண்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து நான் எலிமினேஷன் மெத்தடில் போட்டேன்னா ஸோ இந்த மீட்டிங் பாயிண்ட் என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ என்னென்ன ஈக்குவேஷன் இருக்குது எனக்கு? 3x + 5y = 15. ஸோ 5x + 2y = 10. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவேட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 15 போட்டுக்கலாம். ஸோ 15x + 25y = 75. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ நமக்கு 15x + 6y = 30. ஸோ மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 25 - 6y 19y. ஸோ 7 - 3 என்னது? 4. ஸோ அப்போ y = எனக்கு என்னது? 45/19. ஸோ இந்த y = 45/19 எடுத்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 3x + 5y = 15. ஸோ 3x + 5 × 45/19 ஸோ = 15. ஸோ 3x + 5 × 45 225/19 = 15. ஸோ 3x = 15 - 225/19. ஓகே, ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3x = 285 - 225/19. ஸோ அப்போ எனக்கு 3x = இது சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0. ஸோ 60. ஸோ 60/19. ஸோ 3x = 60/19னா ஸோ இது சிம்ப்ளிஃபை பண்ணும். ஸோ 3x = 60/19னா ஸோ அப்போ x = எனக்கு என்ன கிடைக்கும்? 60/19 × 1/3 கிடைக்கும். ஸோ அப்போ x = 60/19 × 1/3. ஸோ இதை கேன்சல் பண்ணால் எனக்கு 20. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 20/19. ஸோ இப்போ இதுதான் எனக்கு எக்ஸோட வேல்யூ 20/19, ஒய்யோட வேல்யூ என்னது? 45/19. ஸோ அப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட் பியோட வேல்யூ என்னென்னா 20/19, 45/19. ஓகே, ஸோ எல்லா வாட்டியுமே நம்ம கரெக்டாக அக்யூரேட்டான ரீஜன் கிடைக்காது. ஸோ முன்னாடி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1,1 2,2ன்னு கரெக்டாக கிடச்சிச்சு. இப்போ 20/19ன்றது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 பாயிண்ட் சம்திங்னு வரும். ஸோ இந்த கிராஃபில் அப்போ உங்களுக்கு 1 பாயிண்ட்ன்றது கரெக்டாக வராது. 45/19ன்றது 2 பாயிண்ட், நம்ம கிராஃப் 2 பாயிண்டில் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் எழுதும்போது எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்குதோ அந்த பாயிண்ட் இங்கே எழுதுங்க. ஓகே, ஏன்னா சம்டைம்ஸ் இதில் கிளியரான ஆன்சர் நமக்கு கிராஃபில் அக்யூரேட்டாக பாயிண்ட் தெரியாது. ஸோ எலிமினேஷன் மெத்தடில் போட்டு என்ன பாயிண்ட் கிடைக்குதோ அதுதான் பி பாயிண்ட்டில் எழுதணும். சரிங்களா? இப்போ நமக்கு பி பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ கார்னர் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். என்னென்ன கார்னர் பாயிண்ட்டு? O 0,0, ஸோ A 2,0, B 20/19, 45/19, C 0,3. So the corner points of feasible region is, ஸோ எது எதுலாம் உங்களுக்கு கார்னர் பாயிண்ட் ஃபஸ்ட்டு அது எழுதிடலாம்.
ஸோ O 0,0. ஸோ அடுத்து A 2,0. அடுத்து B 20/19, 45/19. ஸோ அடுத்து C 0,3. ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இசட்டோட வேல்யூ நமக்கு என்னது 5x + 3y. ஸோ z = 5x + 3y. ஸோ இங்கே இசட்டோட வேல்யூ உங்களுக்கு 0 தான் வரும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ z = 5 × x-ஓட வேல்யூ என்னது 2. ஸோ y-ஓட வேல்யூ என்னது 0. ஸோ = 5 2s are 10. ஸோ அடுத்து z = 5 × x-ஓட வேல்யூ 20/19. ஸோ ப்ளஸ் 3 × y-ஓட வேல்யூ 45/19. ஸோ அப்போ என்ன வரும் 5 × 20 100/19. ஸோ 3 × 45 135/19. ஸோ அப்போ என்ன வரும் 100 + 135 235/19 வருது. ஓகே, ஸோ நம்ம எங்களுக்கு எல்லாமே ஹோல் நம்பரில் கிடச்சிருக்கிறதுனால ஸோ இதுவுமே நம்ம டெசிமலில் போட்டுக்கிட்டோன்னா எது வந்து மேக்ஸிமம் மினிமம் வேல்யூன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போது 119s are 19 வரும், ரிமைண்டர் 4, 219s are 38, ஸோ ரிமைண்டர் 7 வரும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும் 319s are போட்டுக்கலாம். ஸோ அடுத்து லாஸ்ட் இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ z = 5 × x-ஓட பாயிண்ட் 0. ஸோ y-ஓட பாயிண்ட் 3. ஸோ அப்போ 0 + 9 என்ன வந்துடும் 9 வந்துடும். ஸோ இப்போ அவங்க கொஷினில் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, தேர்டு கொஷினுக்கு மேக்ஸிமைஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எது இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ 0 விட்ருங்க. ஸோ 10 12.3 9. ஸோ எந்த வேல்யூ மேக்ஸிமம் 12.3ன்றது தான் உங்களுக்கு மேக்ஸிமம். ஓகே, ஸோ அப்போ எப்படி எழுதலாம், therefore the maximum value of z is உங்களுக்கு என்னது 235/19 or 12.3 கூட போடுங்க. ஓகே, ஸோ அட் த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு 20/19, 45/19. Okay, so thank you.